ஈஜிப்ட் மானிட குலத்தின் நாகரிக வளர்ச்சி ஆரம்பமானது முதல் இன்று வரை யாருக்கும் புரியாத ரகசிய நகரம். அதீத சக்திகளின் மேல் ஆசை கொண்டு அலைவதே இவர்களது சரித்திரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்த முன்னோர்களை மம்மிகளாக மாற்றி பாதுகாத்து என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு உயிரூட்ட முடியும் என்று நம்பி அதற்கு பாரத தேசத்தில் உள்ள ஒரு அற்புத சக்தியை அடைய ஈஜிப்டில் இருக்கும் ஒரு இனத்தினர் முயற்சி செய்கின்றனர். அந்த அற்புத தெய்வ சக்தியை இவர்கள் அடைந்தால் பாரத தேசம் சர்வநாசம், பிரபஞ்சம் இவர்கள் கைவசம். माँ जी, अब्बाजान किधर है? वो आएगा बेटा. सीजन जब पुरुष मुक्तार வெற்றி வாகையோட வந்துட்டு இருப்பாரு. போய் பார்த்துட்டு भाईजान என் புருஷ முக்தாரங்க பாய் மகிமையான அந்த திருசூலத்தை கொண்டு வந்துட்டாரா? அந்த ரகசிய மகாசக்தி பேருக்கு சர்வநாசம் பண்ணிக்கிறா. जवाब क्यों नहीं दे रहे हो? जाफर भाईजान क्या हुआ? भाईजान क्या पैसा में भर है? भाईजान जवाब क्यों नहीं दे रहे हो? मुख्तार एंगल साले புருஷனை இப்படி செஞ்சது யாருக்கு சொல்லு? புருஷனோட கண்ணு என்னைக்காவது ஒரு நாள் அந்த தேசம் அழியறது தூரும். அன்று முதல் ஒரு வருட காலம் பக்தூன் இருளிலேயே இருந்தாள். கணவன் மரணத்திற்கு பழிவாங்க துடித்தாள். ஈஜிப்டின் சூன்ய சக்திகளின் உதவியோடு ஒரு திட்டம் தீட்டினாள். எந்த தாயும் செய்ய துணியாத ஒரு கொடுமையை தன் மூத்த மகனுக்கு செய்ய துணிந்தாள். மகாதேவராயா சுவாமி, இந்த குழந்தை மகாசக்தியோட வரப்பிரசாதம். உன் அப்பா அம்சத்தோட பிறந்திருக்கிறதால குழந்தை கைப்பட்ட உன்ன வைரம் பிரகாசிக்குது. வரப்போற எதிர்காலம் இந்த குழந்தையோட கையில தான் இருக்கு. சுவாமி, அப்ப ரக்ஷகன் எங்க இருக்கான்? 21 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற மகா சுக்கிரகரணம் வரைக்கும் குழந்தைய நீங்க காப்பாத்துங்க. சரியான காலம் வரும்போது ரட்சகனை ஜெகன்மாதாவை வரவழைச்சுக்குவா. ஜெய் ஜெகன்மாதா.
மகனுக்கு பொருத்தினாள். அவனை ஒரு மனித ஆயுதமாக உருவாக்க மந்திர தந்திர சக்திகளுடன் கடுமையான பயிற்சிகளும் அளித்து வளர்த்தாள் பக்தூர். 25 ஆண்டுகளாக உருவான அந்த மனித ஆயுதத்தின் பெயர் ராக்கா. ஜுவாலமுகியோட வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? மகாதேவராயா, நான் போய் அஷ்டாதச சக்தி பீடங்களை தரிசனம் பண்ணிட்டு கும்பமேளாவுக்கு ஹரித்வாருக்கு வருவேன். நீ இந்த ஜுவாலாமுகி வைரத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துரு. ஜுவாலாமுகிக்கு கங்கை நதியிலேயே அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் உன் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு எல்லா ரகசியத்தையும் தெரியப்படுத்தணும். ஜெய் ஜான் மாதா. மகாதேவராயா, சுவாமி, ஐஸ்வர்யாவையும் ஜுவாலாமுகியையும் பத்திரமா பாத்துக்க. சித்தம் சாமி. ஓகேயா ஜாஃபர், என் பெரிய பையன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சக்தி பீடத்தை அழைக்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கான். இனி நமக்கு வேண்டியது அங்க இருக்கிற ருத்ரசூலம், அந்த ஜுவாலாமுகி வைரம். அந்த வைரம் இப்ப மகாதேவராயன் கிட்ட இருக்கு. ஆனா நாம அதை கைப்பற்றுறது முடியாத விஷயம். ஏன் முடியாது? அந்த மகாதேவராயன் இப்ப இந்தியாவோட சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப என்ன செய்யறது? ஒரே வழிதான் இருக்கு. அந்த மகாதேவனுக்கு 21 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நாம நினைச்சது நடக்கணும்னா வைரத்தோட அந்த பொண்ணும் நமக்கு வேணும். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவளை கிட்னாப் பண்ணிடலாம். அவளோட பேரு என்ன? ஐஸ்வர்யா. Everything is fine. Carry on. சுப்பராவ், what is this? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த புதுசா கேக்குறீங்களே மேடம். டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செக்யூரிட்டி சுப்பா டியூட்டில டப்பாவை கட்டிடுவான். எங்க அப்பா, இந்த இடத்துல கூட செக்யூரிட்டி எதுக்கு? நீங்க சாப்பிடுற 5 ஸ்டார் சாக்லேட்டா இருந்தாலும், நீங்க ஸ்டே பண்ற 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும், wherever he goes, our security follows.
அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.